வாழ்க வளமுடன். இன்றைக்கி நாம் சவுகார் ஜானகி அம்மாவை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ள போகிறோம். நடிகையாக வரும்போதே 3 மாத கைக்குழந்தையுடன் நடிக்க வந்தவராம் இவர். 18 வயதில் திரையுலகில் என்ட்ரி ஆயிருக்கார். 1949ஆம் ஆண்டு தன் நடிப்பு பயணத்தை தொடங்கியிருக்கிறார். திரையுலகின் தைரியமான யதார்த்த நடிகை அப்படின்னு பெயர் எடுத்தவர் இவர். 92 வயதில் இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. தமிழ் திரையுலகில் பல்வேறு பாத்திரங்களை ஏற்று பல்வேறு முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளார். சவுகார் ஜானகி தமிழகத்தின் 3 முதல்வர்களுடன் கலைப்பயணத்தில் பணியாற்றியுள்ளார். கருணாநிதி அவர்களுடன் குலக்குழுந்து என்ற படத்தில் கதைவசனத்தில் நடித்துள்ளார். ஜெயலலிதா எம்ஜிஆருடன் திரையுலகில் நடித்துள்ளார். என்டிஆரின் முதல் கதாநாயகியே சவுகார் ஜானகி தானாம். வெடுக்கென பேசும் துடுக்கு கேரக்டரும் நுனிநாக்கு ஆங்கிலமும் இவரோட கைவந்த கலை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் படமே பெரிய அளவில் ஹிட் படமாக அமைந்ததால் சவுகார் அப்படிங்கிற பெயர் இவரோட பெயரோட ஒட்டி கொண்டது. அவர் சவுகார் ஜானகி என்று அதன் பின் அழைக்கப்பட்டார். இவரது கணவர் பெயர் ஸ்ரீனிவாச ராவ். இவரின் மகளின் பெயர் பிரபா. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஜெமினி தயாரிப்பான 3 பிள்ளைகள் படத்தில் இவர் நடித்த போது மயங்கி விழுந்து விட்டாராம். அவருக்கு உரிய சிகிச்சையெல்லாம் அளிச்சிருக்காங்க. ஜெமினியின் முதல் படத்திலேயே சொதப்பி விட்டோமே அப்படின்னு இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கு. ஒரு நாள் வாசன் சார் ஜானகியை அழைப்பதாக தகவல் வர பதட்டத்துடன் அவரை போய் பார்த்துருக்கிறார். ஜெமினி ஸ்டூடியோ அதிபர் எஸ்எஸ் வாசன் அறைக்குள்ள நுழைஞ்சிருக்கார். இப்படி உட்காரம்மா அப்படின்னு வாசன் சொல்ல அவருக்கு முன் இருக்கையில் அமர்ந்தாராம். உனக்கு என்ன பிரச்சனைம்மா? செட்டில் மயங்கி விழுந்து விட்டாயாமே அப்படின்னு பரிவோடு கேட்டிருக்கார். குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் சார், அதான் டெலிவரி ஆன சில நாட்களிலேயே நான் படப்பிடிப்புக்கு வந்துட்டேன். சரியான ஆகாரம் இல்லை, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கிறத டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மெல்லிய குரலில் தன்னுடைய நிலைமையை ஜானகி சொல்லியிருக்கிறார். உடனே காஸ்டிங் மேனேஜர் ஜெமினி கணேசனை அழைத்தாராம் வாசன். இவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் பேசியிருக்கோம்? 7500 ரூபாய் சார் அப்படின்னு ஜெமினி கணேசன் சொல்லியிருக்கார். அந்த பணத்தை இப்போவே இவங்க கிட்ட கொடுத்துடுங்க. இப்போதைக்கு இவங்கள வச்சு படப்பிடிப்பை நடத்த வேண்டாம், வேறு பட வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னவர் ஜானகி பக்கம் திரும்பி இருக்கிறார். பணம் தருவாங்க, வாங்கிக்கோங்கம்மா. 10 நாள் நல்லா சாப்பிட்டு ஓய்வெடுங்க. உடம்பு சரியானதும் நீங்கள் படப்பிடிப்புக்கு வரலாம் அப்படின்னு வாசன் சார் சொல்லியிருக்கார். ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு எழுந்தாராம் ஜானகி. இதை பாரும்மா, உனக்கு நல்ல முகவெட்டும் நல்ல குரல் வளமும் இருக்கிறது. ஆனால் முகத்தில் அதுக்கேற்ற மலர்ச்சி இல்லை, வாடி போன மாதிரி இருக்க. அப்படி இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிட்டு உடம்பை கவனிச்சுக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமாக இருந்தேன்னா தான் நிறைய படங்களில் ஜம்முன்னு நடிக்க முடியும் அப்படின்னு அன்பாக சொல்லி ஜானகியை அனுப்பி வைத்தாராம் வாசன். அன்று வாசன் சார் தந்த அட்வைஸ் தான் நான் சினிமாவில் ஜெயிக்க பெரிதும் உதவியது. இன்று வரை என் உடல் ஆரோக்கியத்தில் மேக்கப் விஷயத்தில் தனி அக்கறை செலுத்தி வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா சொல்லியிருக்காங்க. எனக்கான ஒரு தனித்தன்மையை உருவாக்கி கொள்ள வைத்த அந்த சம்பவம் என் வாழ்க்கையை திருப்பி போட்டது. வாசன் சாரின் பெருந்தன்மையை, மனித நேயத்தை என்றும் மறக்க முடியாது அப்படின்னு ஒரு பேட்டியில் அழகாக சொல்லியிருக்காங்க சவுகார் ஜானகி. தெலுங்கில் இவர் நடித்த சவுகார் படம் சமஹிட் அடிச்சுது. இந்த படம் தமிழ் பட உலகில் நுழைய விசிட்டிங் கார்டாக அமைந்தது இவருக்கு. அடுத்து ஜானகி தமிழில் நடித்த முதல் நேரடி படம் வளையாபதி. மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் தயாரித்த இந்த படம் வாயிலாகத்தான் அவரது பெயர் தமிழ் ரசிகர்கள் மனங்களில் பதிவானது. தமிழ் திரையுலகில் ஏற்கனவே VN ஜானகி எம்ஜிஆரின் மனைவி இருந்ததால் ஜானகி பெயருக்கு முன்னால் சவுகார் அப்படிங்கிற பெயர் இணைக்கப்பட்டு சவுகார் ஜானகியாக மாறினார். தமிழ் காவியத்தை தழுவி எடுக்கப்பட்ட வளையாபதி படத்தில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் தேன் சொட்டும் தீந்தமிழ் வசனங்களை அவரே பேசி நடித்ததை பலர் நம்பவே இல்லையாம். முன்னாள் முதல்வர் கருணாநிதி கூட வளையாபதி படம் பார்த்துவிட்டு ஜப்பான் பொம்மை போல் இருக்கிறாரே,
இவரா பாரதிதாசன் வசனங்களை பேசினார் அப்படின்னு வியந்து பாராட்டினாராம். நடிப்பு ராட்சசி அப்படின்னே ஜானகி அம்மாவை சொல்கிறாங்க. நடிப்பு ராட்சசியாக இருந்த ஜானகி எத்தனையோ கதாபாத்திரங்களில் அற்புதமாக நடித்திருக்கிறார். கதை நாயகி, அக்கா, அண்ணி, அம்மா மற்றும் பாட்டி என ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் தனக்கான முத்திரையை பதித்திருப்பார். நம்மை ரசிக்க வைத்த எத்தனையோ வேடங்களில் அவர் நடித்திருந்தாலும் எதிர்நீச்சல் படத்தில் அவர் ஏற்று நடித்த பட்டுமாமி பாத்திரம் பலரது உள்ளம் கவர்ந்த பாத்திரம்னு சொல்லலாம். எனக்குமே இந்த பாத்திரம் ரொம்ப ரொம்ப பிடித்தமான பாத்திரம். பட்டுமாமி கதாபாத்திரம் தன்னை எந்த அளவுக்கு செதுக்கியது, பேச வைத்தது அப்படிங்கிறத அவர் எப்படி சொல்கிறார் தெரியுமா? எதிர்நீச்சல் பட்டுமாமியை என்னாலும் மறக்க முடியாது. சவுகார் ஜானகி என்றாலே சோகமான கேரக்டரில் நடிப்பார் என இருந்த காலகட்டத்தில் என்னை பட்டுமாமியாக கலகலப்பாக அடையாளம் காட்டியவர் இயக்குனர் கே. பாலச்சந்தர். என் வாழ்நாளில் மறக்க முடியாத டைரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இயக்குனர் பாலச்சந்தர் ஜானகிக்கு அறிமுகமானது நாடகங்கள் வாயிலாகத்தானாம். அப்போது ராகினி கிரியேஷன்ஸ் அப்படின்னு ஒரு அமைச்சூர் நாடகக்குழு வைத்திருந்தார் பாலச்சந்தர். அந்த நாடகங்களில் நாகேஷ், மேஜர் சுந்தர்ராஜன், ஸ்ரீகாந்த் போன்றவர்கள் நடித்து கொண்டிருந்தார்களாம். எதிர்நீச்சல், நீர்க்குமிழி, மெழுகுவர்த்தி மற்றும் மேஜர் சந்திரகாந்த் போன்ற நாடகங்களால் ஈர்க்கப்பட்டு படங்களில் பிஸியாக நடித்து கொண்டிருந்த ஜானகி ஆர்வத்தோடு சம்பளமே வாங்காமல் நாடகங்களில் நடிக்க விரும்பினார். காரணம், நாடகங்கள் மீது அவருக்கு இருந்த ஈடுபாடும் ரசிகர்களின் பாராட்டை நேரடியாகவே மேடையில் இருந்தே அனுபவித்து மகிழ வேண்டும் என்பதும் தானாம். நீர்க்குமிழி படத்தின் மூலம் இயக்குனர் பாலச்சந்தரின் முதல் பட ஹீரோயினானார் ஜானகி. பட உலகில் அவர் சவுகார், நாடக உலகில் அவர் பட்டுமாமி. மடிசார் புடவை கட்டி பிராமண பாஷை பேசி நடிக்க ஜானகி மிகவும் தயங்கிய போது அவரை நடிக்க சம்மதிக்க வைத்து அசல் பட்டுமாமியாகவே மாற்றியவர் கே. பாலச்சந்தர் தானாம். அவர்தான் ஜானகிக்கு பிராமண பாஷையை அழகாக பேச பயிற்சி கொடுத்தாராம். அதனால் ஜானகி அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை பொறுத்தவரை பட்டுமாமியை போன்ற ஒரு கதாபாத்திரம் இனி கிடைக்குமா என்பதே கேள்விக்குறிதான். நாடக உலகில் எனக்கு கிடைத்த ஒரு துருப்புச்சீட்டு இது என்று தனக்கு பேரும் புகழும் தந்த நாடக உலகம் பற்றி குறிப்பிடுகிறார் ஜானகி. இன்றைக்கி ஜானகி அம்மாவை பற்றிய நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம் அல்லவா? அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா, பாய்.